கனிஷ்கா, வெல்கம் டு தாஜ் கிளினிக். நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்கீங்க. என்ன ட்ரீட்மெண்ட், என்ன இதை பற்றி கொஞ்சம் பேசுகிறீங்களா? எப்படி இருக்குன்னு. வணக்கம். நான் வந்து கோவை மாவட்டம் பெருநாயக்கமலத்தில் இருக்கேன். என் பேர் கனிஷ்கா. நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக ஒர்க் பண்ணுறேன். திருநங்கையாக இருக்கேன், கண்டக்டராக ஒர்க் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அம்மா குரு இருக்காங்க. அவங்க பேர் வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். அவங்க வந்து பன்னீர்செல்வி நாயக்கன்னு சொல்லுவாங்க, தென்காசி மாவட்டம். அவங்க கீழே ஒரு 300 திருநங்கைகள் இருக்காங்க. அந்த அம்மாவோட வழிகாட்டுதல்னால தாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க மூத்த திருநங்கை, அவங்க வந்து இங்கெல்லாம் வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதல்னால நாங்கள் இங்கே வந்தோம். ஏன் இங்கே வந்தோம்னா, எங்கள் திருநங்கை மக்கள் பார்த்தீங்கன்னா பிளேடு வச்சு எடுக்கிறதும், புடிங்கி எடுக்கிறதும், கப்புங்கிற ஒரு இது யூஸ் பண்ணி அதை புடிங்கி எடுக்கிறதும், அப்புறம் த்ரெட்டிங் பண்ணுறதும், நிறைய கொடுமைகள் அனுபவிச்சோம். அதனால வலியும் வேதனையும், முகம் வந்து வீக்கம் வந்துடும். இப்படி எல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்ட ஒரு அட்வான்ஸா கிடைச்சது. அப்போ அவர் கேட்கும்போது தாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எங்க இருக்குன்னு கேட்கும்போது கோயம்புத்தூர்ல 100 அடி ரோடு வந்து ஜோயா ஆல்காஸ் இருக்கீங்களா, அந்த ஜோயா ஆல்காஸ் தங்க மாளிகைக்கு ஆப்போசிட்ல தாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட வழிகாட்டுல இங்க வந்தோம். இங்க வந்தது மருத்துவர் எல்லாருமே எங்களோட பாத்தீங்கன்னா மருத்துவமா பழகல, ஒரு ஃப்ரெண்ட்ஸா பார்த்தாங்க. வந்த நிமிஷத்துக்குமே எங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாங்க உட்கார்ந்தா கூச்சப்பட்டோம். நான் ஒரு 30 பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அவங்க பார்த்து பேசுற கூச்சப்பட்டோம். மருத்துவர்கள் நல்லா ஆலோசனை கொடுத்தாங்க. இப்ப அவசியம் இல்லை, நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்ததுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நல்லா ஒரு சக மனிதர்களா பாக்குறாங்க. அதுவே எங்க வலி கூட ஒரு வேதனையா இருக்கும். அந்த ஒரு வலிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மருந்தா இருக்கு. அங்க உட்கார வேண்டியது இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் கேட்கும் போது அவங்களோட ஆலோசனைப்படி பயமா தான் இருக்கு. எங்களுக்கு ஆரம்பத்துல இது என்னமோ வைக்கிறாங்க பிடிக்கிறாங்க பயமா இருந்தது. நாங்க பண்ணதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடையாது எங்களுக்கு. இப்ப நாங்க பண்ணது பாத்தீங்கன்னா புடிங்க எடுத்ததும், பிளேடு வச்சதும், த்ரெட்டிங் பண்ணதெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வா இல்லை. அது ஒரு 3 நாளைக்கு இருக்கும். 4ஆவது நாள் மறுபடியும் வரும். மறுபடியும் அந்த வலி வேதனையை நாங்க அனுபவிச்சுட்டு இருந்தோம். அப்போ அதை புடுங்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல கொப்பளம் வரும், என்னென்னமோ எல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. இங்க வந்து மருத்துவ ஆலோசனை பிரகாரம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்க இப்போ எனக்கு ஒரு 13 சிட்டிங் வச்சுட்டேன். தாஜ் ஹாஸ்பிட்டல்ல 13 சிட்டிங் வச்சுட்டேன். நல்ல ஒரு ரிசல்ட், வேற எங்கேயுமே கிடைக்காது. நல்ல ஒரு ரிசல்ட். 2வது வலியே இருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய எங்க ஸ்டாஃப் வந்து அது பேச்சு வாக்குலையும் அந்த வலியே தெரியாத மாதிரி எங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்றதுனால மனசு திருப்தியா இருக்கு. 100% திருப்தியா இருக்கு. இனி வருங்காலத்திலயும் நிறைய திருநங்கைகள் வந்து தாஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிட்டிங் வைக்கிறது, நிறைய அந்த ஹேர் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்க பண்ணா 100% ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. கண்டிப்பா. அதை காட்டிலும் எங்களுக்கு வந்து இப்ப நாங்க கேட்டோம், அதிகமான அமௌண்டா இருக்கு, எங்களால கட்ட முடியல, மாசம் இது பெரிய அமௌண்டா இருக்குன்னு சொல்லி கேட்டனால இது பேசி ஆலோசனை எல்லாம் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறையவே கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. சீஃப் டாக்டர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் மேற்கொண்டு எல்லா திருநங்கைகிட்ட சொல்றோம், நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நல்லா இருக்கு. பேர் தெரியுமா? தெரியாது மேடம். டாக்டர் சிபி தாஜுதீன். அப்படிங்களா? சரி. அவர் கண்டிப்பா கோயம்புத்தூர் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி மேடம். அடுத்த மாசத்துல வருவார். ஸோ அவங்களே நீங்க பார்க்கலாம். சரி மேடம். சரி. இப்போ இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லாம ஆக்னே ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஹேர் க்ரோத்துக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு, நிறைய டேனிங் ஆனதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, எல்லாத்துக்கான ட்ரீட்மெண்ட், ஸ்கின், ஹேர், நெயில் எல்லாம் சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. சரி மேடம். ஸோ அவரும் வர போறாரு இனிமே மாசம். ஸோ அவரும் வந்தாரு, அவரையும் உங்களுக்கு பார்க்கலாம். சரி மேடம். அப்புறமா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க மேடத்தையும் பார்க்கலாம். சரி மேடம். எல்லாமே ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியுமே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. நீங்க வந்து இந்த அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. கண்டிப்பா. தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி பொங்கல்.